நேற்றைய தினம் காலை பொழுது 9 மணி. ஒரு சில நொடிகளில் சில கிராமங்களே காணாமல் போன ஒரு திடுக்கிடும் செய்தி நேபாளத்திலிருந்து வெளியாகி கொண்டிருந்தது. இது என்ன சுனாமியா அல்லது அங்கே என்ன நடக்கிறது என்று பலரும் பதட்டமடைந்து போனார்கள். அந்த ஒரு தருணம் நேபாளத்தினுடைய ரசுவா மாவட்டத்தினுடைய நிலைமையை புரட்டி போட்டது என்று சொல்லலாம். திபெத் எல்லைக்கருகில் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த போட்டே கோஷி என்ற ஆறு திடீரென்று ஒரு ராட்சத வெள்ளமாக சுனாமியாக உருமாறியது என்று சொல்லலாம். சில நொடிகளில் தீமுரே, சியாப்ருபேசி போன்ற பகுதிகள் வெள்ளத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டன. வீடுகள், பாலங்கள், சாலைகள் என்று அனைத்தும் கடுமையாக சேதமடைந்தன. சமீபத்திய தகவலின்படி நேபாளத்தில் 100 பேர் வரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கக்கூடும். திபெத் பகுதியில் பலரை காணவில்லை. பலர் பலியாகி இருப்பதோடு 250க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாகத்தான் நேற்றைய தினம் செய்தி வந்திருந்தது. நேபாள சுற்றுலா வாரியத்தினுடைய தற்போதைய தகவல் படி 250க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் உட்பட மொத்தம் 350க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தொடர்பு ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பேரழிவில் மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. இவ்வளவு பெரிய வெள்ளம் திடீரென்று இப்படி வந்தது. அங்கே என்ன நடந்தது? பனிப்பாறை ஏறி உடைந்ததா? பூகம்பத்தை தொடர்ந்து ஏற்பட்ட பனிப்பாறை சரிவால் ஆறு தடுக்கப்பட்டதா? அப்படி இல்லை என்றால் இந்த இரண்டுக்கும் தொடர்புடைய வேறு ஏதாவது நிகழ்வு நடந்ததா? இதற்கான இறுதியான பதில் இன்னும் உறுதியாக கிடைக்கவில்லை. இன்று இதுவரை வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களை வைத்து எந்தவித மிகைப்படுத்தலும் இல்லாமல் என்ன நடந்தது, காரணம் என்னவாக இருக்கலாம் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஆகஸ்ட் 26 நேற்றைய தினம் காலை 9 மணி போட்டே கோஷி ஆற்றில் திடீரென்று நீர்மட்டம் அபாயகரமாக உயர்ந்தது. ஐரோப்பிய அவசரகால வரைபட அமைப்பான கோப்பனிகஸ் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வெளியிட்ட தரவுகள் படி ஆற்றின் நீர்மட்டம் சுமார் 7 மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருப்பது பதிவாகி இருக்கிறது. வெள்ளம் முதலில் ரசுவா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் தாக்கி பிறகு திரிசூலி ஆற்று பகுதி வழியாக கீழ் நோக்கி பாய்ந்திருக்கிறது. தீமுரே, சியாப்ருபேசி உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் மற்றும் நீர்மின் உற்பத்தி தொடர்பான கட்டமைப்புகள் கடுமையாக நேபாளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் விளைவாக நேபாளத்தின் ஒட்டுமொத்த நீர்மின் உற்பத்தி திறனில் 12%க்கும் அதிகமான சுமார் ஒரு 400 மெகாவோட் அளவிலான திறன் பாதிக்கப்பட்டுள்ளதாகத்தான் தகவல்கள் தெரிவித்திருந்தன. அது மட்டுமல்ல, ஆற்றின் கீழ்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பல மாவட்ட மக்களுக்கும் பாதுகாப்பான இடங்களுக்கு நகருமாறு அதிகாரிகள் எச்சரிக்கைகளையும் கூட விடுத்திருக்கிறார்கள். மலை பாதைகளில் இருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களை தொடர்பு கொள்வதும் அவர்களை மீட்பதும் மிகப்பெரிய ஒரு சவாலாக மாறியிருக்கிறது. இது வெறும் தண்ணீரின் சீற்றம் மட்டுமல்ல, மின்சாரம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் மக்களினுடைய வாழ்வாதாரம் என்று ஒரு பெரிய கட்டமைப்பையே ஒரு குறுகிய நேரத்தில் தாக்கிய ஒரு பேரழிவு. இப்போது மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு உண்மையில் என்ன காரணம்? ஆரம்பத்தில் வெளியான தகவல்களின்படி திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பனிப்பாறை ஏரி திடீரென உடைந்ததால் ஏற்பட்ட வெள்ளமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருந்தது. ஏனென்றால் இமயமலை பிராந்தியத்தில் இதற்கு முன்பும் பனிப்பாறை ஏரிகள் உடைந்து திடீர் வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இப்போது இன்னும் ஒரு முக்கியமான கோணம் வெளியாகி இருக்கிறது. அதாவது ஆகஸ்ட் 26 நேற்றைய தினம் காலை 8:37 மணி அளவில் 4.4 ரிக்டர் அளவிலான பூகம்பம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பனி மற்றும் பாறை சரிவு ஆற்றை தற்காலிகமாக தடுத்து நிறுத்தி இருக்கலாம். அதற்கு பின்னால் மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேங்கி அந்த இயற்கை தடுப்பு திடீரென உடைந்த போது கீழ் நோக்கி ஒரு பெரும் வெள்ளம் உருவாகி இருக்கலாம் என்பது தற்போதைய முக்கியமான ஆய்வு கோணம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். பூகம்பம் பதிவான நேரமும் வெள்ளம் ஏற்பட்ட நேரமும் நெருக்கமாக இருப்பது மாத்திரம் பூகம்பம் தான் இந்த பேரழிவுக்கு காரணம் என்பதை இப்போது நாம் உறுதியாக சொல்லிவிட முடியாது. அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் இன்னும் ஆய்வு செய்யப்பட வேண்டியிருக்கின்றன. அதே போல ஆரம்பத்தில் பேசப்பட்ட பனிப்பாறை ஏரி உடைப்பு எந்த அளவுக்கு இதில் பங்கு வகித்தது என்பதும் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இன்னொரு முக்கியமான தகவலும் கூட இருக்கிறது. இந்த அளவிலான வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த பகுதியில் கனமழை பதிவாகவில்லை என்று சொல்லித்தான் வானிலை தரவுகள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் பார்த்தால் உள்ளூரில் கனமழை இந்த பேரழிவுக்கான பிரதான காரணமாக தெரியவில்லை. நேபாள மற்றும் சீன அதிகாரிகள் செயற்கைக்கோள் படங்கள், ஆற்றின் நிலை மற்றும் மலைப்பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போது இது எதனால் ஏற்பட்டது, பூகம்பம் தான் காரணமா என்று
அறுதியிட்டு சொல்வது சரியாக இருக்காது. அவசரத்தில் ஒரு முடிவுக்கு வருவது ஆபத்தானது. உண்மையான காரணத்தை அறிய இன்னும் சில நாட்கள் கூட எடுக்கலாம். இப்போது இன்னும் ஒரு பெரிய கேள்வி. ஏன் இமயமலை பகுதியில் இப்படியான பேரிடர்கள் மீண்டும் மீண்டும் பேசப்படுகின்றன? இங்கே ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக பிரித்து பார்க்க வேண்டும். இந்த குறிப்பிட்ட வெள்ளத்துக்கு காலநிலை மாற்றம்தான் நேரடி காரணம் என்று விஞ்ஞானிகள் இன்னும் சொல்லவில்லை. ஆனால் இமயமலை பிராந்தியத்தில் பனிப்பாறைகள் உருகுவது, பனிப்பாறை ஏரிகள் பெரிதாவது, மலைச்சரிவுகள் நிலையற்றதாக மாறுவது, அதுபோல தீவிர வானிலை நிகழ்வுகள் உருவாக்கும் அபாயங்கள் குறித்து விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கான சம்பவங்களும் கூட நமக்கு புதியவை அல்ல. 2024 ஆகஸ்ட் மாதம் எவரெஸ்ட் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய தேம் கிராமத்தை பனிப்பாறை ஏரி உடைப்பு சம்பவத்தால் வெள்ளம் தாக்கியது. அதற்கு பிறகும் கூட இமயமலை பிராந்தியத்தினுடைய பல பகுதிகளில் பனிப்பாறைகள், அதோடு பனிப்பாறை ஏரிகளுடன் தொடர்புடைய திடீர் வெள்ள அபாயங்கள் கூட தொடர்ந்து கவனிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. அதனால் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் வைத்து கிளைமேட் சேஞ்ச் தான் காரணம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இமயமலை பகுதியில் அதிகரித்து வரும் பனிப்பாறை சார்ந்த அபாயங்களை ஒரு பெரிய எச்சரிக்கை சமிக்ஞையாக விஞ்ஞானிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வேறுபாடு. இப்போது எல்லாவற்றையும் விட முக்கியமானது மீட்பு பணி. சீன அதிபர் ஜி ஜின்பிங் திபெத் பகுதியில் முழு வீச்சில் அவருடைய படைகளை அனுப்பி தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பிக்க உத்தரவிட்டிருக்கிறார். 600க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள், வாகனங்கள் மற்றும் பல்வேறு மீட்பு உபகரணங்களுடன் களத்திலே அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். நேபாள அரசும் தன்னுடைய பாதுகாப்பு படையினர் மற்றும் மீட்பு குழுக்களை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அனுப்பியிருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, பாலங்கள் உடைந்திருக்கின்றன, மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு வசதிகளும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மலைப்பாங்கான கடினமான நிலப்பரப்பால் சில இடங்களை மீட்பு குழுக்கள் சென்றடைவதே சவாலாக மாறியிருக்கிறது. அதனால்தான் இன்னமும் தொடர்பு கொள்ள முடியாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அவர்களில் எத்தனை பேர் பாதுகாப்பாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் உண்மையில் காணாமல் போயிருக்கிறார்கள் என்பதும் மீட்பு பணிகள் முன்னேறும் போதுதான் தெளிவாக தெரியும். இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி வைக்கலாம். இமயமலை பிராந்தியத்தில் அதிகரித்து வரக்கூடிய பனிப்பாறை சார்ந்த அபாயங்கள் குறித்து விஞ்ஞானிகள் தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள். இந்த வெள்ளத்தினுடைய உண்மையான காரணத்தை செயற்கைக்கோள் தரவுகள், கள ஆய்வுகள் மற்றும் நேபாள சீன அதிகாரிகளினுடைய விசாரணைகள் தான் உறுதி செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.